वेदांत विज्ञान सुनिश्चितार्था संन्यास योगा विलय शुद्धता परिपाले परामृतात् परिमुच्यन्ते सर्वे दशक्रम विपापं परमेश्वभूतं यत्पुण्डरीकं पुरमध्यसग्रस्तम् तत्रापितत्रं गगनं विलोकस्तत्त्वनिजदन्तस्तदुपाधिगव्यम् यो वेदान्तौस्करप्रोक्तो वेदान्तेन प्रतिष्ठितः तस्य प्रगतिरेणस्य यः परस्य महेश्वरः स्वस्ति श्रीमंडल देवता देवी श्री कामाक्षी देवी सनाथ श्रीमते कामनाथ श्री महादेवी सनाथ श्री साक्षात्कार परमाधिष्ठान सत्यम कांची दिव्य क्षेत्र द्वैत विद्या विनोद रचना सकल भुवन चक्र प्रतिष्ठा श्री चक्र प्रतिष्ठा विख्यात यशोलंकृतान निखिल भाषण संगठन वेदांत प्रतिष्ठा अधिष्ठाने सिंहासनाधीश्वर श्रीमत् चंद्रशेखरेन्द्र सरस्वती संयमीन्द्राणा अधिष्ठाने सिंहासनाधीश्वर श्रीमत् जयेन्द्र सरस्वती संयमीन्द्राणा अन्ते वासवर्य श्रीमत् चंद्र विजयेन्द्र सरस्वती श्रीपादाना रदमे वासवर्य श्रीमत् सत्यचंद्रशेखरेन्द्र सरस्वती श्रीपादाना गुरुदेवो महेश्वरः परं ब्रह्म गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणा ஹலோ ஜெய ஜெயசங்கரா கேக்குறதா? நல்லா கேக்குறது அரவிந்த். சரி சரி ஆரத்தி பண்ணலாம். பெரியவாளை காமிச்சு காமிக்கிறதுக்கு அத காமிச்சிருல இதை காமிக்கணும், விக்கிரகத்தை காமிச்சிருங்க. அப்புறம் ஆரத்தி பெரியவா ஆஞ்சநேயர் விக்கிரகம் தெரியறதா? பெரியவா தெரியுது, நல்லா தெரியுது, நல்லா தெரியும். பாதுகாப்பீட்டத்தோட வண்டியா சாயந்தரம் இன்னைக்கு மத்தியானம் இப்ப பூஜை முடிச்சுட்டு மத்தியானமா இன்னைக்கு ஹார்பருக்கு கிளம்புறா பெரியவா. இன்னைக்கு மத்தியானம் நாங்க நிக்கிற வண்டி மேல ஏற்றிட்டு இன்னைக்கு மத்தியானம் எண்ணூர் போர்ட்டுக்கு கிளம்புற. எண்ணூர் போர்ட்டுக்கு ஸ்தபதியார் பவானந்தம்னு 10வது தலைமுறையா இவதான் பவானந்தம்னு 10வது தலைமுறை அவ பண்ணிட்டு இருக்கா. 6 பேர் அண்ணா தம்பி. பவானந்தம் பவானந்தம் 10வது தலைமுறை அவ பண்ணிட்டு இருக்கா. 6 பேர் அவன் அண்ணா தம்பி ஒரே இடத்துல இருந்துட்டு பண்றாவா. அப்படியா? பண்ணுங்க, அவருக்கு மரியாதை பண்ணுங்க. ஆரத்தி எடுக்கிற பெரியவா. ஆரத்தி எடுக்கட்டும் சுவாமிக்கு. एतावन्तो वै देवानागुं सभाः प्रयच्छन्ति प्रेमं पुनःसृणन्ते राज्याय देवसो राजा भवति. தெரியும் 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 தெரியும்.
சரி, இப்படியே அனுப்புறேன் பாருங்க. இங்கேயே பண்ணு, இப்படியே இதே பண்ணு. யோபாம் புஷ்பம் வேத पुष्पवान् प्रजावान् पुष्पवान् भवति चन्द्रमावापान् पुष्पम् पुष्पवान् भवति य एवं वेद लोकामायतनं वेद आयतनवान् भक्त आंजनेय स्वामिने नमः मंत्रपुष्पांजलिं समर्पयामि. அன்மியூட் பண்ணா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வக்ரதுண்ட மகாகாய கோட்டிசூரிய சமப்பிரப நிர்விக்னம் குருவேதேன சர்வகாரியேஷு சர்வதா. புத்திர்பலம் யசோ தைரியம் நிர்பயஞ்ச மகோகத அஜாட்யம் வாக்பகுத்வஞ்ச நரஸ்மரணாத் பவேத். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய ஸ்ரீகாய பதவே நமः. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் திருநாமே நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம். அபார கருணாசித்தின் ஞானதம் சாந்த சுபிடம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி நிராமியம். தேவே சேகேத தேசேத பக்தி ஆரோக்கிய சுகப்ரதம் புத காமர சேவியர்த்தம் ஸ்ரீ ஜெயேந்திரம் நமாமியம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஒரு மகத்தான பணி கிராமத்திலிருந்து துவங்கி இன்றைக்கு கடல் கடந்து பல்வேறு காரணங்களால் அங்கு வசிக்கக்கூடிய, அங்கு படிக்கக்கூடிய, அங்கு வியாபாரம் போன்ற தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினர் இந்தியாவை பிறந்த இடமாக, இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பக்தர்கள் வசிக்கக்கூடிய இடத்திற்கு ராம பக்தர் ஆஞ்சநேயருடைய கோவில் அமைய இருக்கிறது. இங்கு வைதிகத்திலே பயின்று தியாகராஜன் மற்றும் வெங்கடேச வாத்தியார் யாகு மற்றும் வெங்கடேச வாத்தியார் அவர்களுடைய இந்த ஏற்பாடுகளை அங்கு வெளிநாட்டிலே செய்து வருகிறார்கள். இந்த சிலா விக்கிரகம் அமைக்கக்கூடிய இடமானது காஞ்சிபுரத்திற்கு அருகாமையிலே அமைந்திருக்கிறது. ஸ்ரீமடத்தினுடைய எதிரிலே இருக்கக்கூடிய கங்கை கொண்டான் மண்டபத்திலேயும் அருமையான அழகான ஆஞ்சநேயர் விக்கிரக பிரதிஷ்டை இருக்கிறது. இந்த ஊரிலிருந்து ஏற்கனவே பல சந்நிதிகளுக்கு, முக்கியமான ஆஞ்சநேயர் சந்நிதிகளுக்கு இந்த சிலா விக்கிரகமானது தயார் செய்யப்பட்டு வெவ்வேறு ஊர்களிலே அபிஷேகம், அர்ச்சனை, நைவேத்தியம், அலங்காரம், பல்வேறு ஜப ஹோமங்களுடன் பல கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த இடத்திலிருந்து ஒரு சைத்தன்யம் அந்த விக்கிரகங்களுக்கு சில்ப சாஸ்திரத்தின்படியும் நம்முடைய வேத சாஸ்திர நம்பிக்கைகளின்படியும் மந்திரங்கள் மூலமாக
இந்த விக்கிரகங்களுக்கு பல்வேறு அதிவாசங்களை, ஜலாதிவாசம், தானியாதிவாசம் போன்ற பல்வேறு அதிவாசங்களை செய்து மந்திரங்களிலே அந்த ஜீவ கலையை கலசங்களிலே பிரதிஷ்டை செய்து ஜீவ கலையை உருவாக்கி சுவாமின் சர்வஜகநாத யாவதாச்சந்திர தாரகம் தாவத்ரம் நீதி பாவேத என்பதாக அந்த பிராண சக்தியை, ஜீவ சைதன்யத்தை உருவாக்கி நேத்ரோன்மீலனம் போன்ற பல்வேறு கிரியைகள், பல்வேறு அனுஷ்டானங்கள் மூலமாக அந்த தட்சு தேவஹிதம் என்றும் பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவாக என்றெல்லாம் சொல்லி பிராண பிரதிஷ்டையை செய்து பிராணானாம் பிரதிஷ்டா பவதி. இந்த பிரதிஷ்டா என்கிற ஒரு சப்தமானது பல்வேறு கல்வெட்டுகளிலேயும் நாம் பார்க்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அந்த பிரதிஷ்டை, அந்த புகழ், அந்த நல்ல கீர்த்தி என்பதானது இந்த பிரதிஷ்டையின் மூலமாக மக்களுக்கும் கிடைக்கும். தெய்வத்தை பிரதிஷ்டை செய்வதன் மூலமாக தெய்வங்களை பூஜிப்பதற்காக ஆலயங்களை நிர்மாணம் செய்து இந்த திக்கிலே அமைய வேண்டும், இவ்வளவு அங்குலத்திலே இவ்வளவு அடியிலே இந்த விக்கிரகம் அமைய வேண்டும், இந்த தாத்துவினால் அந்த விக்கிரகம் செய்யப்பட்டிருக்க வேண்டும், மண்ணோ சிலா விக்கிரகமோ கருங்கல்லாலோ அல்லது பஞ்சலோகத்தினாலோ அல்லது ஸ்வர்ணத்தினாலோ இப்படி பல்வேறு தாத்துக்கள் மூலமாக அந்த விக்கிரகங்கள் செய்யப்படுகின்றன. மரத்தினால் விக்கிரகம் செய்வது ஜெகநாத் புரியிலே பிரசித்தமாக இருக்கிறது. அத்திவரதர் கோவிலேயும் மரத்தினால் விக்கிரகம் செய்யப்படுகிறது. சித்திர பிரதிஷ்டை என்பதாக ஓவியங்கள் மூலமாக அந்த விக்கிரக பூஜையை, தேவதா மூர்த்தியை பூஜை செய்யக்கூடிய ஒரு மரபினை சில கோவில்களிலே நாம் காஞ்சிபுரத்திலே காண முடிகின்றது. அதைத்தான் மக்கள் பின்பற்றி ஒவ்வொரு வீட்டிலேயும் அந்த படங்களை வைத்து பூஜிக்கிறார்கள். இப்படி அந்த விக்கிரகாராதனம், மூர்த்தி பூஜை, அந்த பரமாத்மா எல்லா இடத்திலே இருந்தாலும் அந்த பரமாத்மாவை தரிசிக்கக்கூடிய, அந்த பரமாத்மாவை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை, அத்வைத ஞானத்தை பெறக்கூடிய அத்வைத்தியாகவே நாம் மாறக்கூடிய அந்த நிலை என்பது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்கிற அந்த நிலையானது நமக்கு சித்திப்பதற்கு நாம் பல பிறவைகளை எடுக்கும்படியாக இருக்கிறது. ஒவ்வொரு பிறவிலேயும் சத்சங்கத்திலே ஈடுபட்டு வேறு விதமான பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் விடுபட்டு பிரம்மவி பிரம்மைவ பவதி என்று அந்த ஞானத்தை, சத்தியம் அத்வைதம் என்கிற அந்த ஞானத்தை பெறுவது நம்முடைய வாழ்க்கையினுடைய பிறவியினுடைய லட்சியமாக இருந்தால் அந்த லட்சியத்தை நாம் எட்டுவதற்கு கடினமான தபஸும் தொடர்ந்த முயற்சியும் சத்சங்கமும் தேவைப்படுகிறது. ஆகவே பக்தர்களுக்கு எளிமையாக அந்த ஈஸ்வர பக்தியை உணர்த்தும் விதமாக நம்முடைய சனாதன வைதிக இந்து தர்மத்திலே, இந்து மதத்திலே மூர்த்தி பூஜா பாதங்கள் கட்டி, பூரு,
உரஸ், கண்டம், முகம், சிரஸ் என்பதாக லலாட்டம் என்பதாக அந்த பாதாதி கேசாந்தம், கேசாதி பாதாந்தம் என்பதாக ஆதிசங்கரர் தோத்திரம் செய்த விதத்திலே அந்த மூர்த்தி பூஜையை நம்முடைய இந்துக்கள் முக்கியமான ஒரு கொள்கையாக வைத்து சித்தாந்தமாக வைத்துக் கொண்டு கன்னியாகுமரி தொடங்கி பாரத தேசத்திலே, அதாவது தற்பொழுது 75 வருஷங்களாக வேறு ஒரு தேசமாக கருதப்பட்டாலும் அல்லது 3 தேசங்களாக தற்பொழுது இருந்தாலும் அந்த பழமையான அகண்ட பாரதத்திலே 51 சக்தி பீடங்கள் அமைந்த அகண்ட பாரதத்திலே பல்வேறு புண்ணிய தீர்த்தங்கள் அமைந்த அகண்ட பாரதத்திலே கங்கை யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி என்று அந்த புண்ணிய தீர்த்தங்கள் அமைந்த பாரத தேசத்திலே நதிக்கரைகளிலே, சமுத்திர கரைகளிலே பல்வேறு புண்ணிய கஷேத்திரங்கள், துவாரகா, ஜெகநாத்புரி, நம்முடைய திருச்செந்தூர், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் போன்று சமுத்திர கரையிலே பல புண்ணிய கஷேத்திரங்கள், கோகர்ணம், சோமநாத், இவையெல்லாம் கடற்கரையிலே அமைந்திருக்கக்கூடிய புண்ணிய கஷேத்திரங்கள், நதிக்கரைகளிலே இருக்கக்கூடிய பல்வேறு புண்ணிய கஷேத்திரங்கள். இதன் மூலமாக நம்முடைய வேத கலாச்சாரமானது ஒவ்வொரு நதிக்கரையிலேயும் சரஸ்வதி சிவிலைசேஷன் என்றும், பிரம்மபுத்திராவிலே சிவிலைசேஷன் என்றும், அந்த நாகரீகம் மனிதர்களாக பிறந்தவர்கள் எப்படி நல்லவர்களாக வாழ வேண்டும், நல்ல எண்ணத்துடன் வாழ வேண்டும், பிறருடைய நலனை பாதுகாப்பதற்கு சாத்வீகமான சிந்தனையுடன் பிறருக்கு உபகாரத்தை செய்வது எப்படி என்கிற அந்த நாகரீகத்தை பூஜைகள் மூலமாக, வேள்விகள் மூலமாக, உபவாசங்களின் மூலமாக, ஜபங்களின் மூலமாக, இந்த வார்த்தைகள் எல்லாம் கூட நம்மிடத்திலே பிரபலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த உபவாசம் என்கிற வார்த்தையா இருக்கட்டும், ஜபம் என்பது அதெல்லாம் இப்படி நம்முடைய பிராச்சீனமான இந்த சனாதன தர்மத்திலே தபஸுடன் கூடிய வாழ்க்கை, பக்தியுடன் கூடிய வாழ்க்கை, சேவை மனப்பான்மையுடன் கூடிய வாழ்க்கை, தியாகத்துடன் கூடிய வாழ்க்கையை நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய மகர்ஷிகளும் இந்த தர்மத்தை பிரச்சாரம் செய்வதன் மூலமாக தினசரி நாம் சிறிது நேரமாவது அந்த புண்ணியத்தை சம்பாதிப்பதற்காக, தெரிந்தோ தெரியாமலேயோ நாம் செய்த தோஷங்களை நீக்கிக் கொள்வதற்காக பல்வேறு நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்து பகவன் நாமாக்களை, நாம் திவ்ய நாமாக்களை வெட்கம் இல்லாமல், சங்கோச்சம் இல்லாமல் சொல்லி விசுருத்திய லஜ்ஜாம் யோதீதே அந்நாமானி நிரந்தரம் என்பதாக யமஸ்ய கருணாநாஸ்தி கர்த்தவியம் ஹரிகீர்த்தனம் க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே நாகம் வசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயேதவம் மத்பக்தாக எத்திர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரத என்பதாக இந்த நாம சங்கீர்த்தனங்கள், நாம லேகனங்கள், ஸ்ரீராம நாம லேகனம், இப்படி அந்த புண்ணியத்தை நாம் பெறுவதற்காக பல்வேறு பல முறைகளை சொல்லி ஏதாவது ஒரு முறையை பின்பற்றியாவது நாம் புண்ணியாத்மாக்களாக ஆவதற்கு இந்த சனாதன வைதிக இந்து தர்மமானது மனிதர்களை காப்பதுமன்றி செடி, கொடி, பசுக்கள், பட்சிகள் என்று அந்த பஞ்ச யஜ்ஞங்களின் மூலமாக
பஞ்சயஜ்ய பிரியா என்பதாக அந்த பஞ்ச யஜ்யங்களின் மூலமாக உலகத்திலே பஞ்சத்தை தீர்த்து, உலகத்திலே பாவங்களை தீர்த்து, உலகத்தினுடைய பாரத்தை தீர்த்து, அந்த சனாதன தர்மமானது ஒரு விஞ்ஞானத்துடன் கூடிய தர்மமாக, விசுவாசத்தினால் வளரக்கூடிய தர்மமாக, விகாசத்தை டெவலப்மெண்டை அடிப்படையாக கொண்ட தர்மமாக, சாந்தியை சங்கல்பமாக கொண்ட துவேஷமற்ற சமுதாயம், வறட்சியற்ற சமுதாயம், விகல்பமற்ற சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய விதத்திலே ஒரு அருமருந்தாக இந்த தர்மம் இருந்து வருகிறது. இந்த தர்மத்தை அவதாரங்களின் மூலமாக அந்த பகவான் அவ்வப்பொழுது தேவைப்படும் பொழுது அவரே நேராக வந்து ஒவ்வொரு குடும்பத்தை மேற்கொண்டு இந்த நோக்கத்தை, இந்த தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்களை காப்பாற்றி வருகிறார். சம்மாதத்தின் மூலமாக, உபதேசத்தின் மூலமாக, ஆச்சரணம் மூலமாக காப்பாற்றி வருகிறார். அப்படி இந்த மத்ஸ்ய வராக, நாரசிங்க, வாமனாவதாரங்கள், ராமாவதாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அவதாரத்தை விட்டு இந்த கலியுகத்திலே இந்த தர்மத்தினுடைய ஞானத்தை, தர்மத்தை பற்றிய ஸ்ரத்தையை, தர்மத்தை பற்றிய விளக்கத்தை அளிக்கக்கூடிய அவதாரமாக நம்முடைய பகவத் பாதர்களுடைய அவதாரம் அமைந்திருக்கிறது. யுத்வாமூலம் படவிடவிமம் மூலத்தோதி சம்போன் மூர்த்தி ஸ்தரதி பவனே சங்கராச்சாரிய ரூபா அஜானாந்தர் ககனபதிதானு ஆத்ம வித்யோபதேசைஹி பிராத்தும் லோகானு பவதருஷிகா பாப பாபட்சியமானான் என்பதாக இந்த அஜான இருளிலே இருக்கக்கூடிய மக்களை, அகங்காரம் துவேஷமற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அந்த ஆச்சாரியார் கால்நடையிலிருந்து கால்நடையாக அவர்கள் பாத யாத்திரையாக பல கஷேத்திரங்களுக்கும், காட்மாண்டு, கேதார்நாத், காமாட்சியா, காஞ்சிபுரம் என்று பல ஊர்களுக்கு வந்து இந்த தேசத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று சனாதன வைதிக இந்து தர்மத்தை, அவர்கள் பிராசீனமான தர்மத்தை, பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகத்துடன் கூடிய இந்த தர்மத்தை பிரச்சாரம் செய்து ஒவ்வொரு மக்கள் மத்தியிலேயும் அந்த வேதாந்தம் என்கிற ஒரு விதையை விதைத்திருக்கிறார். ஆகவே நம்மவர்கள் நம்பிக்கையுடனும் சரி, பொறுமையுடனும் சரி, உற்சாகத்துடனும் சரி, அந்தந்த காலகட்டத்திலே எந்த ஒரு மனோநிலையை நாம் மேற்கொள்ள வேண்டுமோ அந்த ஒரு நிலையுடன் இன்றைக்கும் இந்த தர்மம் அழியாமல், இந்த தர்மத்தினுடைய வளர்ச்சி குறையாமல் இருப்பதற்கு அவரவர்கள் பிரயத்தனம் செய்து வருகிறார். இந்த பூர்வ யுகத்திலே வேதா பிராச்சேதசா தாசீத்து சாட்சாத்து ராமாயணாத்மனா, நாம் வேத மதத்தை சார்ந்தவர்கள். அந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நாம் வேத மதத்தவர்களாக கருதுகிறோம். ஆகவே வேத மதத்தை சார்ந்தவர்கள் வேறு என்றால் அதுதான். நம்முடைய தர்மத்திற்கு வேறாக இருப்பது வேறு. அந்த வேதத்தையும், அந்த வேதத்திலே சொல்லியிருக்கக்கூடிய, வேதத்தின் வழி வந்த புராணங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விக்கிரகாராதனம், திலகதாரணம், பூர்வ ஜென்மா புனர்ஜென்மா என்கிற நம்பிக்கை, கோசம்ரட்சணம், தீர்த்தங்களிலே தேவதா ஆராதனம், கங்கா தேவி என்று சொல்கிறோம், காவேரி தாய் என்று அந்த தேவதா ஸ்வரூபத்திலே தீர்த்தங்களை பூஜிப்பது, கும்பாபிஷேகங்களை நடத்துவது, கும்ப மேளாக்களை நடத்துவது, இது ஒன்று
அஸ்வத்த பிரதட்சிணம் சோமவார அமாவாசை அன்று அஸ்வத்த பிரதட்சிணம் செய்வது. இப்படி இந்த தர்மமானது அனைத்திலேயும் வியாபித்திருக்கிறது. விஷ்ணு வஷட்காரகா என்று சொல்லும் பொழுது அந்த விஷ்ணு என்கிற சப்தத்திற்கு வியாபகர் என்று பொருள். அது போன்று இந்த தர்மம் என்பது வியாபித்திருக்கிறது. வாசப்படியிலே இருக்கிறது, சந்தியாவந்தனத்திலே இருக்கிறது, அன்னதானத்திலே இருக்கிறது, வெயில் காலத்திலே நாம் செய்யக்கூடிய தண்ணீர் பந்தலிலே இருக்கிறது. இப்படி இந்த தர்மமானது நல்ல சங்கல்பங்கள் எங்கு இருக்கின்றனவோ அங்கெல்லாம் இந்த தர்மம் நிறைந்திருக்கிறது. அப்படி அந்த உலகம் அனைத்திலேயும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தர்மத்தை, வேத தர்மத்தை ராமபிரான் மனிதராக அவதாரம் செய்யும் தெய்வம் மானுஷ ரூபேண என்பதாக அயோத்தியிலே அவதாரம் செய்து இந்த தர்மத்தை அவர் காப்பாற்றி அந்த ராமர் வழியிலே மக்கள் அனைவரும் சுபிட்சத்தை பெற்று, சாந்தியை பெற்று, சௌக்கியத்தை பெற்று புண்ணியாத்மாக்களாக விளங்கி வருகிறார். நம்முடைய தர்மத்திலே சகாராத்மக அது புண்ணியத்திற்கு எதிரான வார்த்தையை நாம் பேசுவதை விட புண்ணியத்தை பற்றி பேசுவதுதான் நம்முடைய மரபாக இருந்து வருகிறது. ஆகவே நம்முடைய தர்மமானது அழிவு சக்தியாக இல்லாமல், எதிர்ப்பு சக்தியாக இல்லாமல், உதவி செய்யக்கூடிய சக்தியாக, ஆக்கப்பூர்வமாக மக்களை உருவாக்கக்கூடிய சக்தியாக அமைந்திருக்கிறது. பாசிட்டிவ் ரிலிஜனாக இருந்து வருகிறது. இந்த தர்மத்தை ராமபிரான் கட்டி காத்து அந்த ராமபிரானுக்கு நம்பிக்கைக்கு உரியவராக அந்த ராமபிரானுடைய பக்தியை தன்னுடைய லட்சியமாக கொண்டு ஆஞ்சநேய சுவாமி விரயம், விவேகம், விசுவாசம், வீரம், வேதாந்தம் என்று அனைத்துக்கும் உதாரணமாக திகழ்கிறார். அவருடைய மனதிலே எப்பொழுதும் ராமபிரான் குடிகொண்டிருக்கிறார். பட்டாபிஷேகம் நடந்த சமயத்திலே பலருக்கும் பரிசு பொருள்களை அளிக்கிறார். எஸ்ய துஷ்டாசி பாகினி என்பதாக ராமபிரான் யாருடைய பழக்க வழக்கத்திலே இந்தந்த குணங்கள் இருக்கின்றனவோ அவருக்கு இந்த மாலையை கொடுக்கலாம் என்பதாக ஒரு ஆபரணத்தை கொடுப்பதற்கு ராமபிரானை நோக்கி சீதாதேவி பார்த்த பொழுது இந்தந்த குணங்கள் எல்லாம் யாரிடத்திலே இருக்கின்றனவோ அவருக்கு இதை கொடுக்கலாம்னு அவர் சொல்றார். ராமபிரான் அதாவது குணத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ராமாயணம் ஆரம்பிக்கிறதும் குணத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ராமாயணம் முடியறதும் குணத்துல தான் முடியும். சுவாவம், ஸ்வபாவம்ங்கிறது இன்னைக்கு முக்கியமா இருக்கு. தர்மத்தின்படி சுவாவம் என்பது முக்கியமாக இருக்க வேண்டும். தர்மத்தின் வழியிலே நம்முடைய சுவாவங்கள் அமைய வேண்டும். அதை விடுத்து ஸ்வபாவம் என்னுடைய எண்ணம் தான் வசதிங்கிற எண்ணத்திலிருந்து நாம் மாற வேண்டும். அந்த ராமாயணத்தினுடைய தொடக்கமாக குணம் சொல்லப்படுகிறது. இந்த குணத்துடன் கூடிய நபர் எங்கே இருக்கிறார் என்று நாரதம் பரிபற்ற வால்மீகர் முனி போன்றவர் என்று அந்த தர்மாத்மா சத்தியசந்தர் ராமோ தாசனச்சரியதி என்றும் பிறகு ஒரு சந்தர்ப்பத்திலே குறிப்பிடப்படுகிறது. தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்தியவான்கோ திருடவிரதா சாரித்திரேண கோவிந்தா என்பதாக அந்த குணங்களுடன் கூடியவர் யாராவது இருக்கார். கிரீஸ் நாட்டிற்கு
இந்த டிஎம்பி மகாதேவன் ப்ரொஃபசர் அவர் சென்ற பொழுது வேதாந்தத்தை பற்றி அவர் பிலாசபி எல்லாம் சொன்னார். 7 வருஷம் அங்க போகும்போது அங்க இருந்த ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. வேதாந்தம் என்பது அது புரியறதுக்கு முதல்ல கட்டும் புரிஞ்சாலும் அது கேட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இதை பிராக்டிஸ் பண்றவா இருக்காரா, யாராவது இந்த அபிப்பிராயத்தோட பொருந்தியவர்கள் யாராவது இருக்காங்களா? பொருத்துறதுங்கிற போது பொருத்தம்னு சொல்றோம். அது மாதிரி அது பொருத்தம்னு இல்லைன்னா அது வருத்தமா மாறும். அதனால அந்த பொருத்தம் எப்படி இந்த வேதாந்தத்தோடு பொருந்தியவர்கள் யார் அங்க இருக்கிறவங்க கேட்டார். ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த சமயத்துல அவர் சொன்னார், பெரியவா இருக்கார், காந்திபுரத்தில் இருக்கார், அவரை நாங்க போய் பார்க்க முடியுமா, அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியும். ஆக புஸ்தகத்திலே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வாழ்க்கையிலே மேற்கொள்பவர்கள் யார் என்கிற ஒரு வேட்கை, ஒரு வேகம், ஒரு ஆவல், ஒரு ஆர்வம் ஏற்படுவது இயற்கை. அப்படி வாழ்க்கையில தர்மத்தை பின்பற்றவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தர்மமாக இந்த சனாதன வைதிக இந்து தர்மம் என்பது இருந்து வருகிறது. அதன்படி அந்த ராஜ குடும்பத்தில் சார்ந்தவர்கள் ஸ்ரீகாளஹஸ்திக்கு அந்த பரிவார இந்த டிஎம்பி மகாதேவ் நவேதாகம் என்று அவர் பரிவார பார்க்க வந்த பொழுது இந்த டிஎம்பி மகாதேவ் அந்த எழுத்தெல்லாம் பின்னாடி படிச்சா அந்த வேதாகம் வந்தது. அப்படி அந்த வேதாந்தத்தை வாழ்க்கையிலே நமக்கு எடுத்து காட்டியவரார். புஸ்தகங்கள்ல படிக்கின்றோம். வேதாந்த அபிப்பிராயத்தை நமக்கு எடுத்து காட்டியவராக நம்முடைய பெரியவர்கள் திகழ்கிறார்கள். அது போன்று இந்த குணங்களை உடையவர் யார் என்று நாரதத்திலே வால்மீகி மகர்ஷி கேட்ட பொழுது ராமபிரான் இருக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டு சீதாயார் சரிதம் மகது என்று இந்த ராமாயணம் நமக்கு ராமபிரானுடைய அருளை பெருமைகளை, சீதாதேவியினுடைய பெருமைகளை எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது, உரைக்கிறது. அந்த குணங்களை பற்றி ஆரம்பித்த ராமாயணமானது இந்த பட்டாபிஷேகத்திலே இந்தந்த குணங்களை உடைய யார் இருக்கிறாரோ அவருக்கு சீதாதேவியுடைய மாலை சீதாதேவியினால் ஆஞ்சநேய சுவாமிக்கு அழைக்கப்படுகிறது. அப்படி 2 ராமராவாலும் சீதாதேவியினாலேயும் பெரும் பாராட்டப்பட்ட அந்த ராமபக்த ஆஞ்சநேய சுவாமி நவ வியாக்கரண வேத்தா கிராமத்தில் சொல்றேன். அது மாதிரி கிராமங்களுக்கு எழுத்து கேட்கிறார். இதுக்கு பதவிக்கு இது இலக்கணமா அப்படிங்கிறார். இதுவாறு இலக்கணம் என்றால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு காட்சி, ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி தர்மத்திற்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய அந்த ராமபிரான் உடைய மனதிலே இடம் பிடித்த ராமதூதர். அந்த தூதர் எழும் பொழுது எல்லாத்துக்கும் தூதர்களுக்கு எடுத்துக்காட்டு ஆஞ்சநேயர். எந்த இடத்துல வினயம், எந்த இடத்துல விவேகம், எந்த இடத்துல விக்ரமம், எந்த இடத்துல மாதுரியமான வார்த்தைகள். நான் வேத வினீதஸ்ய நான் எதிர்வேத நாராயணன் நாசாத வேத வின்சா சக்கிய தெய்வம் பிரபாகிதம் என்பதாக இந்த 3 வேதங்களையும் கற்று தேர்ந்தவரன்றி வேறொருவரால் இது போன்று அழகாகவும் நியாயமாகவும் தர்மமாகவும் சுயமாகவும் பேச முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஆஞ்சநேயர் ஜாம்பவான் மூலமாக அவருடைய சக்தியானது அவருக்கு உணர்த்தப்பட்டு உல்லங்க சிந்தோ சலிலம் சலீலம் என்பதாக அவர் சமுத்திரத்தை தாண்டினார்களோ. இன்னைக்கு கோவில் நிமித்தமாக
இங்க இருந்து அங்க வெளியூர்ல பிரதிஷ்டை பண்றதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வெளியூர்ல இருப்பவர்கள் அங்கே நம்முடைய மொழி, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய நடை முறை பாவனைகளை மறக்காமல் அங்கும் நல்ல சிறந்த பக்தர்களாக விளங்கி அங்கு வெளிநாடுகளுக்கும் இந்த பாரத தேசத்திற்கும் சிறப்பான துந்தர்களாக இவர்கள் பரஸ்பர நம்பிக்கை, பரஸ்பர உதவிகளை செய்து கொண்டும் இந்த ராமபக்தி மேன்மேலும் வளர வேண்டும். இந்த ஆஞ்சநேயருடைய சக்தி, பக்தி, யுக்திகள் மக்கள் மனதிலே இடம்பெற்று இந்த விக்கிரகங்கள் பல இடத்துல இருக்கு. நாமக்கல் இருக்கு, ஒண்ணு நாங்க திருப்புக்குழின்னு ஒரு ஊர், அந்த 84ஆம் வருஷம் கர்னூர்ல இருந்து காஞ்சிபுரத்துக்கு வரும்பொழுது அந்த ஆஞ்சநேயர் மண்டபத்துலதான் வசந்த நவராத்திரி விழா நடைபெற்றது. அதை முடிச்சுட்டு பிரதோஷத்தன்னைக்கு காஞ்சிபுரத்திற்கு தமிழ் படிக்கிறோம். இப்படி இந்த ஆஞ்சநேயருடைய பக்திங்கிறது ரொம்ப ராமேஸ்வரம் மடத்திலேயும் நம்ம மடத்திலேயே ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி இந்த ஆஞ்சநேயர் பக்திங்கிறது மக்களால் கோடிக்கணக்கான எண்ணிக்கையில இன்றைக்கும் வயசானவர்களும் இந்த ராமநாத லேಖனத்தை பெரிவார் சொல்லியிருக்காருன்னு சொல்லி சிறப்பாக எழுதி வருகிறார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் வயசானவர்கள் கல்யாணம் கூட அந்த ராமநாத லேಖனம்லாம் எழுதி இந்த ராமநாத லேಖன யஜ்யத்தையும் செய்து இந்த காஞ்சிபுரம் என்பது முன்னாடி ஒரு காலத்துல வித்யாஸ்தானமாக விளங்கி இருக்கிறது. அந்த வித்யாஸ்தானத்திலிருந்து தற்பொழுதும் அந்த வித்யாஸ்தானம் மறுபடியும் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த வித்யாஸ்தானத்திலே பாலாற்றல் கரையிலே 4 யுகங்களிலே 4 விதமாக இந்த நதி இருப்பதாக காஞ்சி புராணம் சொல்கிறது. கிருதக்ஷீர பயோம்ப சுதாட்சீர பயோம்பசா என்பதாக ஒரு யுகத்திலே அமிர்தமாகவும், இன்னொரு யுகத்திலே பாலாகவும், இன்னொரு யுகத்திலே நீராகவும் என்றெல்லாம் சொல்லி இன்னொரு யுகத்திலே நெய்யாகவும் என்பதாக இந்த 4 யுகத்திலே 4 விதமாக இந்த பாலாறு இருப்பதாக ஐதீகம் விளங்கி வருகிறது. அந்த பாலாற்றின் கரையை ஒட்டி இந்த நூத்தன விக்கிரகமாக செய்யப்பட்டு அந்த பகுதிகள் அந்த தலைமுறைகளாக பவானந்தம் அந்த பவசாகரத்திலே ஆனந்தம் இந்த சிற்பிகள் அழகாக செய்து வருகிறார்கள். அங்கிருந்த அத்தியாபகத்துடைய 2 பேருடைய அந்த பெரும் உழைப்பு இலக்கண சர்மா அவர்கள் வந்து விசேஷமாக பூஜைகளெல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து சரி நம்முடைய புண்ணியக்ஷேத்திரமான தேசத்திலே சரி இந்த ராமர் காப்பாற்றிய ஆஞ்சநேய சுவாமி காப்பாற்றிய அந்த கர்மமார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கத்தை சிறப்பாக மேற்கொண்டு நம்முடைய ஆலயங்கள், நம்முடைய ஆகமங்கள், நம்முடைய அர்ச்சகர் இப்படி இந்த 3 ஆலயங்களும் சிறப்பாக கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு திருப்பணிகள் செய்யப்பட்டு அந்த ஆகமங்கள் என்ன இருக்கின்றனவோ வேதம் சார்ந்த அந்த வைதீகம், காரண காமக ஆகமம் போன்ற சைவாகமங்கள், 28 ஆகமங்கள், பாஞ்சராத்திர ஆகமம், வைகானச பகவத் சாஸ்திரம், இதே போன்று பல்வேறு ஆகமங்கள், அர்ச்சகர்கள் அந்த பதார்த்த பூஜையை செய்யக்கூடிய பிறருடைய நலனுக்காக பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் இப்படி இந்த கோவில் சார்ந்த ஆன்மீக தொண்டு செய்பவர்கள் அது மடப்பள்ளியிலிருந்து எல்லாவற்றிலேயும் நாம் கவனம் செலுத்தி
நிறைய இடத்துல கோவில் கட்டுறதுன்னு சொல்லணும். கோவிலுக்கு வேண்டிய எல்லா அம்சங்களையும் நாம் கவனிப்பது என்பது கோவில் கட்டுறதே ஒன்று. அந்த கோவில் முறையாக நடைபெற வேண்டும், முழுமையாக நடைபெற வேண்டும். அதற்காகத்தான் நிபந்தங்களை அமைத்திருக்கிறார். வந்தால் விளக்கு என்பதாக அகண்ட தீபம் எரிய வேண்டும், நைவேத்தியங்கள் நடைபெற வேண்டும், இன்னென்ன நைவேத்தியங்களை இன்னென்ன விதத்திலே செய்ய வேண்டும் என்பதாக கம்போடியா கோவிலை பற்றி சமஸ்கிருத பாஷையிலே விவரங்கள் இருக்கின்றன. பார்க்க வைக்கிறார்கள் என்ன நைவேத்தியம் என்றெல்லாம் விவரங்கள் சமஸ்கிருத பாஷையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. 1000 வருஷத்திற்கு முன்பு அந்த கம்போடியா கோவிலில் எப்படி அது வெறும் கட்டுமானமாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த கட்டுமானத்தின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவ கலை, ஜீவ சைத்தன்யத்தையும் நாம் நன்றாக பாதுகாப்பதற்கு அனைத்து வித முயற்சிகளையும் அனைத்து அம்சங்களையும் அந்த அரச மரம் வைக்கிறதோ, வேப்ப மரம் வைக்கிறதோ, இழுப்ப மரம் வைக்கிறதோ, எந்தெந்த கோவிலுக்கு நாம் எந்தெந்த விதத்திலே சேவைகளை செய்ய முடியுமோ அந்த விதத்திலே உழவார பணி என்றோம் எல்லாவற்றையும் நாம் சிறப்பாக செய்து இருக்கக்கூடிய கோவில்கள் மேலும் ஒளியுடன் விளங்குவதற்கு நம்முடைய முன்னுரிமையை நாம் அளித்து எப்படி லௌகீகமான படிப்புகளுக்கு நாம் உதவிகளை செய்து வருகிறோமோ அதே போன்று வேத பாடசாலைகள், ஆகம பாடசாலைகள், புராண பிரவச்சனம் செய்பவர்களை தயார் செய்வது, மடப்பள்ளியிலே பரிசாரங்களை தயார் செய்வது, சுயப்பாடுகளை தயார் செய்வது, ஸ்ரீபாதங்கள் சுவாமி உற்சவத்திற்காக அந்த சுவாமியை தூக்கி வருபவர்களை ஊக்குவிப்பது, கொடை பிடிப்பவர்கள், தீவட்டி என்பவர்கள், ராக்காவல், இப்படி அனைத்தையும் நாம் சிறப்பாக செய்து அந்த ஒரு கால பூஜையாவது அனைத்து கோவில்களிலேயும் அடிப்படையாக அந்த நடைபெறுவது. 6 கால பூஜை விசேஷம் அதெல்லாம் எப்போ அமைகிறதோ அப்படி. ஆனால் அதுக்காக இந்த கேஷுவல் லீவ் எல்லாம் இல்லாமல், அதை கேஷுவலாக லீவ் போடுவதெல்லாம் இல்லாமல் நித்திய அனுஷ்டானமாக கோவில்களிலே அந்த பூஜைகள் நடைபெறுவதற்கு முயற்சி செய்து நாம் நம்முடைய தர்மத்தை இவர்கள் காப்பாற்றுவார்கள், அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்றெல்லாம் நாம் நம்முடைய அக்கறையை விட்டுவிடாமல் நாம் செய்யக்கூடிய விதத்திலே பகவத்கீதையிலே சொல்லியிருக்கிறார்கள், பெரியதாக செய்தாலும் பிராயத்தே மகத்தோ பிரயா, சொல்பமோ எஸ்ய தர்மஸ்ய பிராயத்தே மகத்தோ பிரயா. ஆகவே பக்தர்கள் அனைவரும் அந்தந்த பகுதியிலே இருக்கக்கூடிய கோவில்களுடைய வளர்ச்சியிலே, சாஸ்திர ரீதியான வளர்ச்சியிலே அதை சிறப்பாக செய்து கிராமத்திலே இருப்பவர்களும் நகரத்திலே இருப்பவர்களும் நல்ல ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு, இந்தியாவிலே இருப்பவர்களும் சரி, வெளிநாட்டிலே இருப்பவர்களும் சரி, ஒருங்கிணைப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. ஆகவே அந்த பக்தி தான் ஒருங்கிணைக்கிறது, சாஸ்திரங்கள் தான் ஒருங்கிணைக்கின்றன, குருமார்கள் ஒருங்கிணைக்கிறார்கள். ஆகவே அந்த சாஸ்திரம், குரு, அந்த பக்தி இவைகள் மூலமாக இது போன்ற நல்ல காரியங்களை, நிர்மாணம் என்பது ஒன்று, நிர்வாகம் என்பது ஒன்று, மெயின்டெனன்ஸ் அதை பரிபாலனம் செய்வது என்பது ஒன்று. இப்படி நம்முடைய நாட்டிலே அமைந்திருக்கக்கூடிய கோவில்களுடைய சொத்துக்களும் சரி, அதனுடைய சௌகரியங்களும் சரி, தர்ம பிரச்சாரத்திற்கு அது செலவிடப்பட்டு அது லௌகீகமான சேவைகளை செய்வதற்கு மக்களும் இருக்கிறார்கள், அரசாங்கமும் இருக்கிறது. கோவில்களுடைய முக்கியத்துவம் தர்மத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஆகவே நம்முடைய புருஷார்த்தங்கள் தர்மார்த்த காமமோட்சம், சாமதான வேததண்டம், பிரம்மச்சாரி, கிரகஸ்தர், வானஸ்தர், சன்னியாசி என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்து வாழ்க்கை முறையினுடைய முக்கிய அம்சங்களை
நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலை, அந்த சூழலை நம்முடைய முயற்சிகள் மூலமாக செய்து என்பதாக அந்த அதற்குரிய பொருளுடன் முழுமையான விளங்கி இந்த தர்மம், இந்த சேவைகள் நல்ல முறையிலே நடைபெற்று அனைவருக்கும் இறைவனுடைய அருள், ஆச்சாரியாருடைய அருள் சிறப்பாக அமைந்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்பதாக இந்த ராமநாமத்தை ராமநாமமே ஜன்மரட்சகம் பிரபு ராமசுமி செய்ய படிப்பவே மனசா என்பதாக இந்த ராமநாமத்தை சொல்லி இந்த ராமபக்த ஆஞ்சநேயருடைய அந்த திருப்பணி முழுமையாக நிறைவு பெற்று அங்கு அமையக்கூடிய இந்த கோவில்களிலே திருப்பதிலே பக்தர்கள் நல்ல முறையிலே சேவைகளை ஈடுபட்டு இந்த பணி மேலும் சிறந்து நடந்ததற்கு ராமராமியும் ஆஞ்சநேய சுவாமியும் பிரிவா வந்து இந்த பவானந்தம் அவருக்கு ஒரு சின்ன பிரசாதம் கொடுத்துரும் பிரிவா. அவ 5,000 பேர் அண்ணா தம்பி 5,000 பேர் பிரிவா பிரசாதம் கொடுங்க. இங்க பார்த்துட்டே இருக்கோம், நீங்க பண்ணுங்க, மரியாதை பண்ணுங்க. நீங்க எப்படி வந்துருங்க, நீங்க எப்படி வந்துருங்க. இப்ப 6 பேர் அண்ணா தம்பி அவ ஒன்னா சேர்ந்து ஒருத்தர் அவ என்ன பண்ணுவா. இப்ப 6 பேர் பவானந்தம் எல்லாரும் அவ 2 பேருக்கும் பிரசாதம் கொடுத்திருக்கிறார். அரவிந்த் தியாகு வெங்கடேஷ் வாத்தியார். அரவிந்த் மடத்து சார்பில் தியாகுடு வெங்கடேஷ் வாத்தியார் 2 பேருக்கும் பிரசாதம் கொடுத்துருங்க. சரி சரி சர்மாஜி வச்சிருக்கேன், சர்மாஜியை வச்சுன்னு கொடுத்துருங்க. சரி சரி பெரியவா. சரி நாளைக்கு வரும், நாளைக்கு வரும். இன்னைக்குதான் நேர்ல வரும் பெரியவா. நானும் வெங்கடேஷ்மா நேர்ல வரும் பெரியவா. சந்தர்ப்பம் சரியா சில வயசான ஒரு அம்மா ராமநாமம் எழுதி நல்லா அமைஞ்சிருக்கு. விக்கிரகம் நல்லா அமைஞ்சிருக்கு. ரைட், பிரசாதம் கொண்டு வந்திருக்கோம், கொடுத்தோம். விக்கிரகம் நல்லா அமைஞ்சிருக்கு. ஆத்தூர் பாடசாலை பிரசாதம் கொடுத்தோம். ஆமா, நேரம் போல நமஸ்காரம். நமோ நமஹ. நல்லா பண்ணிருக்கேன். Chief Secretary, Girija Vidyanayani, ரொம்ப எஸ்விசேகர் சீஃப் செக்ரட்டரி ரொம்ப கவர்மெண்ட் ரிலேட்டட் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன்.
இது ஒரு வச்சுட்டு வந்துடுவாங்க இது ரெடி பண்ணிட்டு நீங்க பண்ணிருக்கீங்க.
चैतन्यां शुभदिवसे परमेश्वर प्रीत्यर्थं विशिष्य आसीत् हिमाचलीनां अन्तर्देशीयानां जीवनार्थं विदेशे जीवनार्थं विदेशे आगमन आलय निर्माण गमनसमये अस्माकं रक्षणार्थं राजद्वारे सुखेन आनेन संकल्पित मंत्र कर्मणि संकल्पित आंजनेय मंत्र आंजनेय प्रसाद
Go
Devam